வெல்கம் டு ரேணுஸ் ரிதம்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு தான் என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஹாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் தான் இப்போ இன்னைக்கு நம்ம போட போகிறோம். ஸோ ஹேர் பேக்னால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஜி ஹாஸ்டல்லாம் இருப்பீங்க. ஸோ நானுமே பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். எப்போல்லாம் நேட்டிவ் போகிறனோ அப்போ நான் அங்கே கிடைக்கிற திங்ஸ் வச்சு நிறைய ஹெல்த்தியான ஹேர் பேக் போடுவேன். ஸோ எப்பயுமே நம்ம ஹாஸ்டலில் இருக்கும்போது நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது நம்மளோட ஹேரை. ஏன்னா ஒர்க் இல்லை ஆஃபீஸ் ஸ்கூல்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் கட் பண்ண டைம் இருக்காது. ஸோ எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் இந்த ஒரு ஹோல் இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்கின் கேர் ஹேர் கேர் பண்ணும்போது நம்மளோட ஹேர் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வீக்லி நம்மளால் ஹேர் கேர் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த ஹேர் பேக் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நிறைய பேத்துக்கு இச்சிங் ப்ராப்ளம் அண்ட் ஹேர் கொட்டும். ஸோ தண்ணி சேராமல் அந்த மாதிரிலாம் கொட்டும் போது நம்ம இந்த பேக்கை நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நான் என்னென்ன இதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஹேர் பேக்கு நான் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆலோவேரா. இங்கே இருக்க நான் ஆலோவேரா ஜெல் உங்களோட ஹேருக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2 பெரிய பீஸ் நான் எடுத்துக்கிறேன். அதில் அந்த மேலே இருக்க தோல்லாம் பீல் பண்ணிவிட்டு அந்த உள்ளார இருக்க ஜெல் மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து நீமோட லீவ்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து கறி லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அதில் இருக்க கொஞ்சம் இலையெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மருதாணி இலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுவும் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் இந்த 4 ப்ராடக்ட் தான் எடுத்துக்க போகிறேன். இது 4யும் நல்லா ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரில் பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஹேர் பேக் போடும்போது ஆயில் அப்ளை பண்ணணும். அது நம்மளோட ஹேரில் ஸ்டிக் ஆகிக்காமல் ஹேர் பேக்கில் ஈஸியாக வந்துடும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வெந்தயம். இதுக்கு ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் வெந்தயம் ஓவர் நைட் நான் வீட்டில் சோக் பண்ணி அதை மார்னிங் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா ஊறி இருக்கும். ஸோ இதை நான் வெறும் வெந்தயம் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வெந்தயம் நல்லா ஊறி இருக்குது. ஸோ இதோட இந்த ஹேர் பேக்கோட நான் எந்த வாட்டருமே ஆட் பண்ணலை. வாட்டருக்கு பதிலாக ஃபுல்லாக அலோவேரா ஜெல் மட்டுமே நான் போடுறேன். அலோவேரா ஜெல் போடும்போது அது ஃபுல்லாக லிக்விட் ஆயிரும். ஸோ அதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்கலை. ஸோ கறி லீவ்ஸ், வெந்தயம், அதுக்கப்புறம் மருதாணி இலை, இதோட நீம் லீவ்ஸ். இந்த நீம் லீவ்ஸும் நம்ம போடும்போது நம்ம ஹேரில் இருக்க அந்த இச்சிங் ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும். ஸோ அதுக்காக நீம் லீவ்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஃபில்ட்ரு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது உங்களோட ஹேரில் திப்பி திப்பியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஹேர் அண்ட் ஸ்கால்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஹேர் ரொம்பவே ப்ளஃபியாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே வெந்தயம் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஆஃப்டர் ஹேர் வாஷ் நான் என்னோடய ஹேர் அந்த வீடியோ போடுறேன், எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹேர் பேக் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் அடுத்து வேறு என்ன மாதிரி ஹேர் பேக் வீடியோ போடலாம் இல்லை ஹேர் கேர் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.